அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. யாழில் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்ட தகவல். அம்பலாங்குடை துப்பாக்கி சூடு தொடர்பில் பெண் உட்பட 3 கைது. இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைய தயாராகும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள். நீங்க போகும் தேங்காய் தட்டுப்பாடு இன்று தொடங்கும் வேலை திட்டம். மின்சாரம் துண்டிப்பு, ஹட்டன் பிரதான வீதியில் போக்குவரத்தும் பாதிப்பு. ஹொத்தலாவல பல்கலைக்கழக 3ஆம் ஆண்டு மாணவி உயிரிழப்பு. அனுர அரசின் வரவு செலவு திட்டத்தில் 1757 பில்லியன் ரூபாய் நிதி பங்களிப்பு. 1 வருட விசாரணையின் பின்னர் கழிவறை குழிக்குள்ளிருந்து மீட்கப்பட்ட சடலம். வெளிநாடொன்றில் பிரபல போதை வர்த்தகரின் குழுவிற்கு நேர்ந்த கதி. தொடர்பென விரிவான செய்திகள். நாளை ஆரம்பமாகும் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி வரை நாடு முழுவதும் உள்ள 2362 பரீட்சை நிலையங்களில் இம்முறை உயர்தர பரீட்சை நடத்தப்படவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இப்பரீட்சைக்கு 3,40,525 விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் 2,46,521 பாடசாலை விண்ணப்பதாரர்களும் 94,004 தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களும் இதில் அடங்குவார். அனைத்து விண்ணப்பதாரர்களும் பரீட்சை ஆரம்பிக்கவிருக்கும் நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வர வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருட்களை விற்று வரும் பணத்தினை சிலர் வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிக்க பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அடுத்த வருடத்துக்கான ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரை மீதான 1ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை ஜனாதிபதி முன்னெடுத்திருப்பது தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதுடன் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அந்நிலையில் கடந்த வாரம் திருநெல்வேலி மற்றும் கொக்குவில் சந்தை பகுதிகளில் போதைப்பொருள் மாஃபியாக்கள் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. சந்தைக்கு வருவோரை துன்புறுத்தியுள்ளனர். போதைப்பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருட்களை விற்று வரும் பணத்தை வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிப்பதற்கான பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகளை யாழ்ப்பாணத்தில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றே கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். அம்பலாங்குடை பொது நூலகத்திற்கு முன்பாக கொலை செய்யப்பட்ட மீன் வியாபாரியின் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அம்பலாங்குடை காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி குறித்த 3 சந்தேக நபர்களில் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பலாங்குடை பொது நூலகத்திற்கு முன்பாக கடந்த 4ஆம் திகதி காலை 10:21க்கு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 54 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்தார். இவ்வாறு உயிரிழந்த நபர் அம்பலாங்குடை போரம்ப பகுதியை சேர்ந்தவர் ஒருவர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவப்பு நிற கார் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இந்த கொலையை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இந்நிலையில் கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு பெண் உட்பட 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிதாரிகளுக்கு காரை வழங்கிய நபர் கொழும்பிலும் குறித்த மீன் வியாபாரியை நோட்டமிட்ட சந்தேக நபர் கொஸ்கொடை பிரதேசத்திலும் மற்றைய சந்தேக நபர் பத்ருகெதிர பிரதேசத்திலும் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாகியிருக்கும் இலங்கையை சேர்ந்த 7 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைய விரும்புவதாக அறிவித்துள்ளனர். அதன்படி குறித்த போதைப்பொருள் அதிகாரிகள் 7 பேரும் இலங்கை அரசாங்கத்திடம் சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக எனும் போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று வருகின்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே
அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி தலைமையில் போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம். தற்போது வரையில் அதிகளவான போதைப் பொருளுடன் தொடர்புபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வரும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய 7 பேர் தற்போது அதிலிருந்து விலகுவதாக அரசாங்கத்திடம் அறிவித்துள்ளனர். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி ஏற்றுக்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது என தெரிவித்துள்ளார். நாட்டில் வறுமையை குறைத்தல் மற்றும் தேசிய தேங்காய் உற்பத்தியை அதிகரித்தல் என்ற இரட்டை நோக்கங்களுடன் வீட்டுத் தோட்ட தென்னை சாகுபடியை ஊக்குவிக்க ஒரு பாரிய தேசிய திட்டம் இன்று தொடங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளி குடும்பங்களுக்கு 5 லட்சம் தென்னை மரக்கன்றுகள் முற்றிலும் இலவசமாக விநியோகிக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் தொடக்க விழா இன்று காலை 10 மணிக்கு அம்பாறையில் உகானாவில் தோட்டக்கலை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டம் 2 தொடர்புடைய அமைச்சகங்களுக்கு இடையில் சமீபத்தில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விளைவாகும். இந்த திட்டம் ஏற்கனவே வடக்கு தென்னை முக்கோண வலயம் என்று பெயரிடப்பட்ட 5 மாவட்டங்களை தவிர நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட 2.5 லட்சம் பயனாளிகள் குடும்பங்களுக்கு 5 லட்சம் தென்னை மரக்கன்றுகள் விநியோகிக்கப்படும். இதன் மூலம் நாட்டில் 7,812 ஏக்கர் புதிய தென்னை சாகுபடி சேர்க்கப்படும். பயனாளிகளை தேர்ந்தெடுப்பது பிரஜாசக்தி குழுக்களால் செய்யப்படும் மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பு குழுக்களால் அங்கீகரிக்கப்படும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்த குடும்பங்கள் தாங்கள் சொந்த தோட்டத்திலிருந்து தங்கள் அன்றாட தேங்காய் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும். தென்னங்கன்றுகளை விநியோகிப்பதோடு மட்டுமல்லாமல் தென்னை சாகுபடி சபையின் பிராந்திய அதிகாரிகளும் பிரஜாசக்தி குழு அதிகாரிகளும் அறுவடை வரை இந்த தோட்ட சாகுபடிகளை தொடர்ந்து கண்காணிப்பாளர்கள் என்பது சிறப்பம்சமாகும். நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் ஹெட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து தடை ஏற்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஹெட்டன் மஸ்கெலிய, ஹெட்டன் பொகவந்தலாவ ஆகிய வீதிகளுடனான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தமையினால் குறித்த வீதியினூடாக பயணித்தவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் முறிந்து வீழ்ந்த மரம் மின்சார கம்பத்தில் வீழ்ந்தமையினால் 2 மின்சார கம்பங்கள் சேதமடைந்துள்ளதோடு குறித்த பகுதிக்கான மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மரத்தினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதோடு மின்சார கம்பங்களை சீர் செய்யும் நடவடிக்கையினை மின்சார சபையினர் மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் சுகாதார அறிவியல் பீடத்தில் தாதியர் மற்றும் குடும்ப சுகாதார பட்டப்படிப்பை பயின்று வரும் 3ஆம் ஆண்டு மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டின் குளியலறையில் வழுக்கி விழுந்து தலையில் பலத்த காயங்களுடன் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கண்டி ஹெண்டெஸ்டா பகுதியை சேர்ந்த மாணவி HMLD ஜேதிலகா என்ற 3ஆம் ஆண்டு மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திலிருந்து வீடு திரும்பியதாகவும் 6ஆம் திகதி அதிகாலை 2 மணி வரை படித்துக் கொண்டிருந்த போது குளியலறையில் வழுக்கி விழுந்ததாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கண்டி தேசிய மருத்துவமனையில் நரம்பியல் அறுவை சிகிச்சை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி நேற்று உயிரிழந்துள்ளார். டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பரீட்சைகளுக்கு தயாராகி கொண்டிருந்த நிலையிலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் ஹெலஹா போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 1757 பில்லியன் ரூபாய் என பற்றாக்குறையுடனே முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026ஆம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது.
இதன்படி வரி மானியங்கள் உள்ளடங்கலாக மொத்த வருமானமாக 5300 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டலும் செலவினம் வட்டி உட்பட மொத்த செலவினமாக 7057 பில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 1757 பில்லியன் ரூபாய் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்த நிதி பற்றாக்குறை மொத்த தேசிய உற்பத்தியில் 5.1% இருக்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் 4.5% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. அரச வருமானமும் மொத்த தேசிய உற்பத்தியில் 15.3%க்கும் அதிகமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹம்பஹா இந்துருகல்ல பகுதியில் உள்ள வீடொன்றினுள் கொலை செய்யப்பட்டு கழிவறை குழியினுள் புதைக்கப்பட்டிருந்த ஒருவரின் சடலத்தை நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஹம்பஹா போலீசார் இன்று மீட்டுள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் இந்துருகல்ல பகுதியை சேர்ந்த 61 வயதுடைய திருமணமான நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கொலை கடந்த 2024 9/8 இடம்பெற்றுள்ளதுடன் காணாமல் போனமை குறித்து உயிரிழந்தவரின் சகோதரரால் ஹம்பஹா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. சுமார் 1 வருட விசாரணையின் பின்னர் வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் நேற்று 3 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது கொலையின் பின்னணி அம்பலமானது. கொலை செய்யப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து மதுவிருந்து நடத்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்டவரை தடியால் தாக்கி பின்னர் சடலத்தை கழிவறை குழியினுள் போட்டு மூடியதாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பூகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை 3 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் போதைப்பொருள் 300 கிலோவுடன் இலங்கை மீனவர்கள் 6 மாலைதீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிபாலும் மல்லி என்று அழைக்கப்படும் பாதாள உலக பிரமுகரின் போதைப்பொருள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மீனவர்களை இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.